வாழ்க்கை ஒரு வட்டம், இதுல ஜெயிக்கிறவ தோப்பான், தோக்கிறவ ஜெயிப்பான் என்ற சினிமா வசனம் போலதான் IPL-இல் RCB-யின் ஓட்டம் இருந்துள்ளது. பதினேழு வருடங்களாக ஒரு கோப்பை கூட வெல்ல முடியாமல் பல வசைப்பாடல்களையும் விமர்சனங்களையும் சந்தித்த அணி மீண்டு வந்து ஒரு கோப்பை வென்றதோடு நின்று விடாமல் தொடர்ந்து இரண்டாவது கோப்பையை வென்று வரலாறு படைத்துள்ளது. 6 ஹிட்டிங் மிஷின்களான கிறிஸ் கெயில், APD வில்லியர்ஸ் மட்டுமில்லாமல் ரன் மிஷினான விராட் கோலி என பல ஜாம்பவான்கள் இருந்தும் கூட கோப்பை வெல்ல முடியாத ஒரு அணி தற்போது எப்படி இளம் வீரர்களை வைத்துக் கொண்டு, அனுபவம் இல்லாத கேப்டனை வைத்துக் கொண்டு கோப்பைகளை வெல்கிறது என்ற ஆச்சரியம் நிச்சயம் எல்லோருக்குமே உண்டு. யார் காரணம்? தலைமை பயிற்சியாளர் ஆண்டி பிலவரா, பேட்டிங் பயிற்சியாளர் தினேஷ் கார்த்திகா அல்லது பவுலிங் பயிற்சியாளர் ஓம்கார் சால்வியாவா? எப்படி தோல்வியிலேயே துவண்டு போன அணி மீண்டு வந்து கோப்பை வெல்லும் கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்து வருகிறது. நடப்பு IPL சீசனில் ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒவ்வொரு பேக்கப் வீரர்களை எடுத்து கூடுதலாக இரண்டாவது அணியை கூட உருவாக்கும் வகையில் ஏலத்திலேயே அணியை கட்டமைத்தது RCB மட்டும்தான். இதை மற்ற அணிகள் அனைத்தும் ஏலத்தில் செய்ய தவறிவிட்டன. உதாரணமாக அவர்களுடைய மேட்ச் வின்னிங் வீரர்களான பிலிப் சால்ட், அசல்வுட், சுயா சர்மா போன்ற வீரர்களின் தேவையே இல்லாமல் RCB அணியால் நடப்பு சீசனில் வெற்றியை ருசிக்க முடிந்தது. 5 பவுலர்களை மட்டுமே வைத்தும் அவர்களால் போட்டியை வெல்ல முடிந்தது. ஒவ்வொரு போட்டியிலும் புதிய மேட்ச் வின்னிங் வீரர்கள் அவர்களுக்கு கை தூக்கினார்கள். ஸ்டார் வீரர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது, ஒரு அணியாக சேர்ந்துதான் வெற்றியை பெற முடியும் என்ற சரியான ரூட்டை RCB கையில் எடுத்துள்ளது. அதன் காரணமாகவே ஒரு வீரர் சொதப்பினாலும் அடுத்த வீரர் அணிக்காக வந்து நின்று போட்டியை வெல்லும் பாதையை உருவாக்குகிறார். அனைவரது முடிவையும் செவிசாய்க்கும் கேப்டன், வீரர்களின் திறனை வெளிக்கொண்டு வரும் பயிற்சியாளர்கள், தோள் கொடுக்கும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள், கற்றுக்கொள்ளும் இளம் வீரர்கள் என ஒரு கூட்டு முயற்சியை கடந்த 2 வருடங்களாக RCB வெற்றிகரமாக செய்து வருகிறது. 2010-இல் CSK, 2019-இல் மும்பை இந்தியன்ஸ் என 2 சாம்பியன் அணிகள் மட்டுமே தொடர்ச்சியாக 2 முறை IPL கோப்பை வென்ற நிலையில் RCB அணியும் அந்த வரிசையில் இணைந்துள்ளது. நீ ஏறி ஆடு கபிலா, இது RCB-யின் காலம்.